ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு 20 கோவக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பிஞ்சு கோவக்காயை எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா கோவக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமோட குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்ல கலர் மாறிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் நம்ம இந்த கோவக்காயை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கோவக்காயை எடுத்து வச்சுட்டோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் குறைவாக இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா கோவக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மூடில் விட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இடி உரல் இருந்தால் இடி உரலில் கூட நீங்கள் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பல்ஸ் மூடில் விட்டு நான் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா நார்மல் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க, அப்படியே நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரப்பாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இருக்கட்டும். நாம் கோவக்காய் வறுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயில் அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கோவக்காய் விழுது, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நாம் கோவக்காய் மட்டும்தான் வதக்கியிருக்கிறோம், மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வதக்காமல் தான் பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஒரு 1/4 டீஸ்பூனோட உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் கோவக்காய் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். கோவக்காய் வாங்கினீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை தொக்கு செய்து பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த கோவக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன், இதோட ருசிக்கு ஒரு தட்டு சோறு கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கோவக்காய் வாங்கினீங்கன்னா கோவக்காய் தொக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.